எங்கள் நாட்டில் நடக்கிற பிரச்சனைலாம் இங்கே அரசியலாகவே கிடையாது. விஜய் டார்கெட் பண்ணி தான் இங்கே அரசியல். விஜய் யார் கூட போனார், விஜய் விவகாரம் இதை பற்றி பேசி தான் இந்த வாட்டி எலெக்ஷனே நடக்க போகுது. ஏன்னா இப்போ மற்ற பிரச்சனைகளை பற்றி யாருமே இப்போ பேச போகிறது கிடையாது. விஜய் ஃபேமிலி, விஜயோட பர்சனல் மட்டும் பேசி தான் இங்கே அரசியல் இப்போ நடக்குது. அதுதான் இப்போ பண்ணிட்டும் இருக்காங்க. ஓட்டு எலெக்ஷன் வரைக்கும் இது அப்படியே தான் போகும். ஏன்னா இப்போ நடந்த இந்த கோவிலில் கவர்மெண்ட் நிலையத்தில் 40 குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிஎம்கே பேனர் தலையில் ஒரு சின்ன பொண்ணு, ஸ்கூல் பொண்ணுக்கு காயம். ஸோ அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. இங்கே எதுவுமே பேச மாட்டாங்க. விஜய் எங்கே போனார், விஜய் யார் கூட இருக்காரு, விஜய் விவகாரத்தை பண்ணார், அவங்க பொண்டாட்டியும் எப்படி பண்ணாங்க, இவரையும் எப்படி பண்ணாருன்றது மட்டும்தான் கேள்வி. ஸோ அந்த அரசியல் தான் நம்மக்கிட்ட இப்போ காட்டுறாங்க. இப்போ அவங்க கிட்ட நடக்கிற எல்லா பிரச்சனையும் நம்ம டைவெர்ட் பண்ணுறது இதுக்கு தான். நம்ம யாருமே மற்ற விஷயத்தை டைவர்ட்டே பண்ணக்கூடாது. மக்கள் விஜய் ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் இந்த அரசியல் இருக்கணும். யாருமே அப்படி சிந்திச்சிடவே கூடாது. ஐயோ இங்கே அப்படி ஆகிப்போச்சு, இங்கே இப்படி ஆகிப்போச்சுன்றது யாருமே யோசிக்கக்கூடாது. விஜய் இப்படி பண்ணிட்டாரா, விஜய் இப்படி ஆயிடுச்சா, விஜய் இப்படி பண்ணாரு, இது மட்டும்தான் மக்கள் யோசிக்கணும். அதை தான் அவங்க பேச வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. அதனால யோசிங்க. சும்மா இவங்க இதுவே சொல்லி 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 விஜய் கிட்ட மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் காட்டுறாங்க. விஜய் எப்படி விவாதத்தை பண்ணாரு, இவர் குடும்பத்தை பார்க்க மாட்டாரு. இதுதான் இப்போ உங்களுக்கு அரசியல். இப்போ இதை வச்சுதான் இங்கே அரசியலே பண்றது. மற்ற பிரச்சனை எதுவுமே கேட்க மாட்டாங்க, யாரும் பேசவும் மாட்டாங்க. விஜய் திரிஷா கூட போனதும் சரி, சங்கீதா மேமோட விவகாரத்தும் சரி, இது 2 டாபிக் வச்சுதான் இந்த அரசியலே போயிட்டு இருக்கோம். அதனால மக்கள் யோசிங்க. நம்மளை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. ஓகே, எங்களை எதை பற்றியும் யோசிக்க விட்டுறக்கூடாது, எதுவுமே பேசிடக்கூடாது. எதுவும் அவங்க மொத்த மைண்டுமே விஜய் மேலே இருக்கணும். விஜய் எப்படி பண்ணாருன்னு மட்டும்தான் இருக்கணும். அதுவே எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகுன்றது மட்டும் அவங்களுக்கு கிளியராக தெரியுது. ஸோ அதனால் தெளிவாக இருங்க, முட்டாளாக இருக்காதீங்க. ஏன்னா விஜயகாந்த் சார் மீடியா ட்ரோல்னு ஒன்று பண்ணி அதிலேயே அடிச்சாங்க பார்த்தீங்களா. அதனால இதில் பண்ண முடியல. ஏன்னா விஜய் வாரிசு வேறு மாதிரி இருக்குன்றனால இவங்க அதனால் எதுவும் தொட முடியல. அதனால் ஒரு பர்சனல் விஷயத்தை எடுத்து இதே பேசி 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 யார் காசு கொடுத்தாலும் பேசுவாங்க. ஓகே, அதனால் யோசிங்க. நம்மளை சுற்றி நடக்கிறத யோசிங்க. இது இல்லை அரசியல். உலகத்தில் இருக்கிற பிரச்சனை எவ்வளவோ இருக்குது. கோவில் நடந்த பிரச்சனையும் நியூஸில் வரல. எதுவுமே எந்த அவங்க கட்சியில் எது பண்ணாலும் நியூஸில் வராது. ஆனால் விஜய் இது மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா உடனே எல்லாம் கேமரா தூக்கிட்டு ஓடி வந்துடுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இப்போது. தெளிவாக இருங்க. இன்னமும் நம்ம முட்டாளாக ஆக்கிட்டு இருக்காங்க. விஜய் மேல் கவனத்தை வச்சுக்கிட்டே தான் நம்ம இதை யோசிக்கவே கூடாது. வெளியே மற்ற எதுவுமே யோசிக்கக்கூடாது. எலெக்ஷன் போகும்போது விஜய் இப்படி இது பண்ணிட்டார்ல, அப்போ விஜய்க்கு வேணாம்னு சொல்கிற கூட நிலைமையில தான் இப்போது மக்கள் யோசிக்கிறாங்க. ஸோ அதனால் தெளிவாக இருங்க. அவங்க வலையில் விழுந்துட்டோம்னா சொல்லி முடிஞ்சுது. ஆனால் சில பேர் தெளிவாக இருக்காங்க, இது ட்ராப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உஷாராக இருங்க. இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 1 month தான் இருக்குது. ஸோ அதனால் தெளிவாக இருங்க. யார் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். இது எல்லாமே இதுதான் இங்கே. இப்போ விஜய் ஃபேமிலி வச்சு இங்கே ஓட்டு போடுறது இல்லை. இது ஓட்டு போட்டால் எப்படி இருக்க போகுது, பிரச்சனைகள் எப்படி மாறப்போகுதுன்றது தான் இந்த கேள்வி. அதை நினச்சி ஓட்டு போடுங்க. விஜய் அவர் கூட போனார், இவங்க கூட வந்தாங்க நினச்சி ஓட்டு போடாதீங்க. தெளிவாக இருங்க. நம்ம முட்டாளாகிட்டு இருக்கோம், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அந்த விஷயம் நடந்து முடிஞ்சே போச்சு. இப்போ வரைக்கும் அதை பேசிகிட்டு இருக்காங்கன்னா என்ன விஷயம்? மக்கள் எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது. விஜய் 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 எப்படி பண்ணார், விஜய் எப்படி போனார், விஜய் காருக்குள்ள என்ன பண்ணாருன்றது மட்டும்தான் உங்களுக்கு நோக்கமே தவிர மக்கள் பிரச்சனை கிடையாது. அதனால யோசிங்க யோசிங்க யோசிங்க. இந்த வாட்டியை விட்டுட்டோம்னா உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணாங்களோ அவங்க ஜெயிச்சிட்டா ஒரு வேலை ஜெயிக்க மாட்டாங்க. ஜெயிச்சிட்டா வச்சு செய்வாங்க. நம்மள எப்படி வச்சு செய்வாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணுமான்றதை நீங்கள் யோசிங்க. இல்லைப்பா விஜய் இப்படி பண்ணிட்டாருப்பா, நான் அவங்களுக்கு தான் போடுவேன்னா உன் தலையத்தை யாராலையும் மாற்ற முடியாது. அவ்வளோதான். அவர் வேலை சினிமா விட்டு வந்துட்டேன். அதை தான் அவர்னால பண்ண முடியும். அவர் ஜெயிக்க வைக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே, நம்ம ஜென்ரேஷன் மாறணும், இந்த வேர்ல்டு மாறணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் முடிவுன்றதை நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. இல்லைப்பா நம்ம நாசமாக போகணும், இதே மாதிரி தான் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. சரி, எது வேணுன்றது நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஏன்னா இந்த ட்ராப்பில் நம்ம மாட்டக்கூடாது. அதுதான் விஷயம். அது பர்சனல் தாண்டி இதுவும் ஒரு அரசியல் தான். இதை வச்சு மட்டும்தான் அவங்க அரசியல் பண்ணுறாங்க. அதனால் தெளிவாக இருங்க. விட்டிங்க யாராலையும் காப்பாற்ற முடியாது.
கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.